மக்களே, லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காக்கிநாடா அப்படிங்கின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம் அப்படிங்கின்ற வில்லேஜ்ல 2 வயசு குழந்தை காணாம போன அந்த சம்பவம், நம்மளுடைய நாடு அளவுல பெரிய பெரிய ஒரு துயரத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கு. அத்தனை பேர் இப்போ வேதனைப்பட்டுட்டு வராங்க. அந்த குழந்தை வந்து கிடைச்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரார்த்தனைகளை வேற முன் வச்சுட்டு வராங்க. இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் குழந்தை தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 18 நாட்கள் என்பது ஆயிருக்கு. இப்ப ரீசென்ட்டா சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அவங்க ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய மீடியாக்களின் வாயிலாக இந்த அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது, அவங்களுடைய அம்மா, அப்பா வந்து தைரியமா இருக்காங்க. பாப்பா திரும்பி கிடைச்சிரும் அப்டின்ட்டு அவங்க வந்து தைரியமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த தோட்டத்தோடைய உரிமையாளர் வந்து இப்ப வரைக்கும் அந்த பாப்பாவுடைய ஃபேமிலிய வந்து பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம கிரைம் டீம் வேற இதுல வந்து இறங்கியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிரைம் டீம் வேற இறங்கியிருக்காங்க. பல விசாரணைகள வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்டின்ட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. அத உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஷார்ட்டா, ஃபாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஷார்ட்டா, ஃபாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய மீடியா சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க இப்போ அந்த குழந்தை காணாம போன கேஸ்ல வந்து 24/7ல இப்போ வந்து அவங்க லைவா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய நியூஸ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதிலிருந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அத்தன்டிக்கா வந்து எடுக்க முடியுது. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றாங்க, போட்டதையும் திருப்பி திருப்பி போடுறாங்க. அது வந்து இது வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸாக மாறிடுச்சு. எப்படி சொல்றது? இந்திய அளவுல இது உற்று நோக்கும் ஒரு கேஸாக மாறிடுச்சு. அதனால அவங்க வந்து தொடர்ந்து நெறைய விஷயங்களை வந்து பேசினதே போட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் அதுலேருந்து சில அத்தன்டிக்கான சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, அதாவது அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் வந்து தைரியமா இருக்காங்க. குழந்தை வந்து அவங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும் அப்படின்ட்டு தைரியமா இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, குழந்தை வந்து கண்டிப்பா கிட்னாப் செய்யப்பட்டிருக்கலாம். இந்த குழந்தையை யாரோ கடத்தியிருக்கலாம் அப்படிங்கின்ற ஒரு கோணத்துல இப்ப வந்து கேஸ் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்களுடைய அம்மா, அப்பா தைரியமா இருக்காங்க அப்படிங்கின்ற ஒரு செய்தியா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மீடியா நெட்வொர்க் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை தாண்டி அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சிரிக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றை எல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமா இன்டர்நெட்ல வந்து ஷேர் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதன் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சிலர் வந்து அதுக்கு முன்னுக்கு பின்னாக முரணாக சில கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா பெற்றோர்கள் இந்த இடத்துல வந்து தைரியமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாவே நம்மளுக்கு ஒரு ஹோப் கிரியேட் ஆகுது. ஓகே, குழந்தைக்கு ஒன்றும் நடந்திருக்காது. குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சேஃபா தான் இருக்குது அப்படின்ற அந்த நம்பிக்கைய அந்த பெற்றோர்களுக்கு போலீஸ் குடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த பெற்றோர்கள் வந்து தைரியமா இருக்காங்க அப்படிங்கின்ற இந்த பாசிட்டிவான தகவல்கள் உண்மையாவே ஒரு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக தாங்க இருக்குது. அதே சமயத்துல அந்த ஜானவி அப்படின்ட்டு காணாம போன அந்த 2 வயசு குழந்தைக்கு ஒரு பாப்பா, இன்னொரு தங்கச்சி பாப்பா இருக்கு இல்லையா? அந்த தங்கச்சி பாப்பா குட்டி பாப்பா அது. ஸோ அந்த பாப்பாக்கு அவங்க அம்மா கரெக்ட்டா ஃபீடிங் பண்ணணும். அவங்க ஹெல்த் எதுவும் பாதிக்கப்பட்டுடக்கூடாது. அந்த குழந்தைய அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் இப்போ அவங்கள வந்து படுத்துவதற்காக இந்த மாதிரி குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க, கூடிய விரைவில் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு தகவல்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் எனிவே இந்த கேஸை வந்து நல்லா உற்று நோக்கும்போது குழந்தை என்பது கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ஊர்ஜிதமாகுதுங்க. இதை தாண்டி அங்க ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், என்டிஆர்எஃப் டீமு, அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் டீமு, ட்ரோன்ஸ், தெர்மல் கேமரா அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சு அங்க வந்து இன்ச் பை இன்ச், அணு பை அணுவா அங்க வந்து தேடிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே இப்ப வந்து கைவிடப்பட்டிருக்கு. இதை தாண்டி இப்போ அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வில்லேஜ் அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் அங்கெல்லாம் இப்போ வந்து ஆய்வுகளை வந்து போலீஸ் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம். லாஸ்டா நான் போட்ட வீடியோல கூட சொன்னேன். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து சரமாரியா கேள்வி கேட்டிருக்கு. எல்லா அதிகாரிகளையும் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கு. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 18 நாள் ஆகுது குழந்தை தொலைஞ்சு போய். சாரி, அவங்க கேட்கும்போது 17 நாள் சம்திங் ஆகுது குழந்தை தொலைஞ்சு போய். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? குழந்தைய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ரிப்போர்ட்டை திருப்பி சப்மிட் பண்ணுங்க நீங்க அப்படின்ட்டு ஹைகோர்ட் வந்து சொல்லி இருந்தது இல்லையா? அதன் எதிரொலியாக இப்போ போலீஸ் வந்து இன்னும் கடுமையாக ஸ்ட்ராங்கா இறங்கியிருக்காங்க. இப்போ அந்த தேடுதல் பணி இது எல்லாத்தையும் கொஞ்சம் பின் வாங்கிட்டு இப்போ ஃபுல்லா டெக்னிக்கல் டீமை வந்து இறக்கியிருக்காங்க போலீஸ். அதன் நீட்சியாக அங்க இருக்கக்கூடிய டவர்ஸோடைய அந்த டவர் டேட்டாஸ் டம்ப்ல இருக்கும் பாத்தீங்களா? யார் யாரு ஃபோன் பேசியிருக்காங்க, யார் யாரு எந்த இடத்துல அந்த ஏரியாவில் இருந்து ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டவர் டேட்டாவை எடுத்து கிட்டத்தட்ட 300-400 பேர்கிட்ட விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு சிலரை வந்து இன்னும் டீப்பா விசாரிக்கிறதுக்காக துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல போயிட்டு இருக்கு. அவங்களுடைய நியூஸ் சேனல் பக்கத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை தன்மை கொண்டதுன்றது நம்மளுக்கு தெரியல. பட் அவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, குழந்தை வந்து கிடைச்சிருச்சு.
குழந்தைய இப்ப போலீஸ் கையில தான் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கான ஹெல்த் பரிசோதனை இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா கிட்ட வந்து குழந்தைய வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்ட்டு, இவ்வாறான வதந்தி பேச்சுக்கள் ஒரு பக்கம் சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா, ஒரு போலீஸ் ஒரு குழந்தைய வந்து கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, குழந்தை எந்த நிலையில இருந்தாலும் கண்டிப்பா வெளிய சொல்லிடுவாங்க. ஏன்னா, ஹை பிரஷர் கிரியேட் ஆயிருக்கு இப்ப இந்த கேஸ்ல. அப்படி இருக்கும்போது போலீஸ் ஒரு குழந்தைய ஐ மீன் அந்த ஜானவி என்கின்ற அந்த குழந்தை கிடைச்ச பிறகு, அத சஸ்பென்ஸாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ, அப்போ இங்க குழந்தை கிடைக்கலன்றது கன்ஃபார்ம். ஆனா, குழந்தை கிட்னாப் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்கின்ற கோணம் இந்த இடத்துல வந்து உறுதியாகி இருக்குங்க. ஸோ இப்போ கிரைம் டீம் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இப்போ இறங்கியிருக்காங்க. அதுல பல நபர்களை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஸோ கிரைம் டீம் போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது யார் மேலயாச்சும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கிரைம் டீம் போலீஸ் வந்து இறங்குவாங்க. அப்போ யார் மேல சந்தேகம் இருக்கும்? இப்போ இந்த சம்பவத்துல வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை கடைசியா காணாம போகும்போது அந்த பாப்பாராவோ தாத்தாராவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க தெலுங்குல, அந்த பேர் தெரியல. ஸோ அந்த நபர் மேல வந்து ஒரு சந்தேகம் என்பது எழுமா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஒரு 3 நபர்கள் வந்து குழந்தை எங்க போச்சு? உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்ட்டு ஒரு 3 நபர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க மேல சந்தேகம் என்பது வலுக்கும். இன்னொரு பக்கம் குழந்தை வந்து அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய அங்க வரக்கூடிய அந்த தோட்டத்துக்கு வரக்கூடிய இந்த அந்த தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய அந்த மாம்பழ செடிகள், அதுக்கப்புறம் பலாப்பழ செடிகள், இந்த முந்திரி செடியில வரக்கூடிய அந்த முந்திரி பழம், அந்த கொட்டைகளை வந்து பொறுக்குவதற்கு ஒரு சில அந்த நபர்கள் வருவாங்களா அதெல்லாம் பொறுக்குவதற்கு. அது போன்ற நபர்கள் வந்து குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணி கூட்டு போயிருக்கலாம். அப்படின்ற மாரி இப்போ கிரைம் டீம் போலீஸ் வந்து விசாரணைய வந்து மேற்கொள்ள போறாங்க அப்படின்ட்டு, இப்போ அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து ரொம்ப பகிரங்கமா ஷேர் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்போ புது சிசிடிவி காட்சிகள் என்பது கைக்கு கிடைச்சதா? ஸோ 2வது முறையாக ஒரு சிசிடிவி காட்சி என்பது வெளிய வந்தது. அந்த நாய் அவங்க ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல வந்து சுற்றி திரியக்கூடிய காட்சிகள். ஸோ குழந்தை காணாம போன சில மணி நேரங்கள்லயே அந்த நாய் வந்து ஊருக்குள்ள வந்து சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தது இல்லையா? அதோடைய காட்சிகள் என்பது வெளிப்பட்டு இருந்தது இல்லையா? ஸோ அதனால குழந்தை ரூட்டுக்கு போயிருக்கலாம். இது வந்து கிட்னாப்பா தான் இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னமும் சில தகவல்கள் வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த தகவல்களின் வாயிலாக கேள்விப்படும்போது எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மள வந்து தள்ளி விடுதுங்க. அதாவது அந்த குழந்தையோட ஃபேமிலி எல்லாருமே அந்த பாமாயில் தோட்டத்துல வந்து தங்கி இருக்காங்க இல்லையா? அந்த பாமாயில் தோட்டத்துடைய ஓனர் இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலிய வந்து சந்திக்கல. எவ்வளோ பெரிய தோட்டம், மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களா இருப்பாங்க. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஓனர், இந்த குழந்தைக்கு இவ்வளோ துயரகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க ஃபேமிலிய வந்து சந்திப்போம். சந்திச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆறுதல் கூறுவோம் அப்படின்ட்டு இல்லாம, அவர் வந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலியே சந்திக்கல அப்படின்ட்டு அவங்களுடைய மீடியாஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது, இதை வந்து ஒரு சிலர் வந்து எதையும் ரிலேட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? அந்த ஓனரே வந்து பார்க்கல. அப்போ அந்த ஓனர் மேலயும் சந்தேகம் என்பது இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த கேஸ் குழந்தை கிடைக்காத வரைக்கும் பல்வேறு விதமாக மாற்றி, மாற்றி பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல தலைவலியே யாருக்குன்னு பார்க்கும்போது, போலீஸுக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு தலைவலி. இந்த இடத்துல வந்து யார சந்தேகப்படுறதுன்ட்டே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு லிங்கா இருக்கும்போது, இது வந்து ஒரு பின்னலாக இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு இப்போ போலீஸ்க்கு இந்த கேஸ். இதை தாண்டி இன்னும் சில அனுமானங்கள் வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம இத பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனா இத வந்து ஜஸ்ட் ப்ரூஃபோட வச்சு அவங்க வந்து பேசிட்டு வராங்க. ஏங்க அந்த தோட்டம் என்பது பாமாயில் தோட்டம் என்பது ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா? அப்போ அந்த காட்டுல புலி, நரி இது போன்று விலங்குகள் வந்து இருந்திருக்கலாம். பாப்பா அந்த பக்கமா தனியா போகும்போது, அந்த பாப்பாவ இந்த புலி, இந்த நரி இது போன்ற மிருகங்கள் வந்து அந்த பாப்பாவ வந்து அப்படியே கவ்வி தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? அதற்கு சில விஷயங்களை வந்து அவங்களே பேசுறாங்க. அந்த மாரி கவ்வி தூக்கிட்டு போயிருந்தா, அந்த பாப்பாவுடைய பார்ட்டிகல்ஸ், டிரெஸ் பார்ட்டிகல்ஸோ, இல்ல ஃப்ளஷோ, இல்ல போனோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வந்து இருந்திருக்கும் இல்லையா? இல்ல இந்த பிளட் ஸ்டெயின்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா ஒண்ணுமே இல்லையே! அப்படி இருக்கும்போது பாப்பா விலங்குகளால பாதிக்கப்படல. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஏரி என்பது இருக்கு. ஒரு வாய்க்கால் போன்ற ஒரு பகுதி இருக்கு. பாப்பா அதுல இறங்கி அடிச்சு செல்லப்பட்டிருக்கலாம். அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது, இல்ல அந்த இடத்துல என்டிஆர்எஃப் டீமும், ஸ்டேட் டிசாஸ்டர் டீமும் ஆல்ரெடி இறங்கி தேடிட்டாங்க. அந்த வாய்க்கால் ஃபுல்லா தேடிட்டாங்க. ஸோ அந்த பாப்பா காணாம போகும்போது சரியான மழை என்பது பெய்தது. ஸோ அதன் காரணமாக அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா கிடையாது. அங்கேயும் போய் தேடியாச்சு. ஒரு மனித உடல் ஒரு வேள ஆத்துலயோ, இல்ல ஏரியிலயோ முழுகிடுச்சுன்னா கண்டிப்பா மிதந்துரும், வெளிய வந்துரும். அப்போ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுவும் கிடையாது. பாப்பா எங்கேயும் போல. கிட்னாப் தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அடிச்சு பல டீகோட்ஸ் பண்ணி இப்ப வந்து அவங்களுடைய மீடியாஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்றது பாப்பா கிட்னாப் செய்யப்பட்டிருக்கலாம். அதாவது கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்கின்ற ஒரு கோணத்துல வந்து இப்போ பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு புரியாத ஒரு புதிர் என்ன தெரியுமா? ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரதுக்கு 18 நாள் சம்திங்காக ஆகும். ஒரு நாயோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரதுக்கு இத்தன நாள் ஆகும். புரியலல்ல இது. இது வந்து உண்மையாவே ஒரு ஸ்லோவா போகுற ஒரு கேஸாக தான் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு எல்லாராலயும். அதனால ஹைகோர்ட்டே சும்மா கணீர் கணீர் என்று கேள்வி எழுப்பி தொலைச்சு எடுத்திருக்கு.
இப்போ அந்த நாயோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டேன். இன்னும் 2 டேஸ்ல வந்துற போகுது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நாயோடது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய மீடியா நெட்வொர்க் சொல்றாங்க, இன்னும் 2 டேஸ் ஆகும் நாயோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு. அப்படி என்னதான் இருக்கு அந்த நாயோடைய அந்த மரணத்துல? அந்த நாய்க்கு ஒரு சிலர் சொல்றாங்க விஷம் வச்சு கொன்னு இருக்காங்க அந்த நாய்க்கு. இன்னொரு சிலர் சொல்றாங்க இல்ல அது பாப்பாவை தூக்கிட்டு போன பிறகு அவங்க பின்னாடியே ஓடி இருக்கு, அங்கேயே சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆயிட்டு அதுக்கு தண்ணி சோறு இல்லாம அந்த நாய் கடைசியில செத்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை அஷம்சன் ஒரு பக்கம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துட்டு தான் என்ன ஆக போகுது உங்களுக்கு. ஸோ அதாவது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து இப்போ விசாகப்பட்டினத்துல வந்து விஜயவாடா அப்படின்ற அந்த அவங்களுடைய ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சான். இப்போ 2 டேஸ்ல அந்த ரிப்போர்ட் போலீஸோட கைக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு 2 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தோம். அதே கதை தான் இப்பயும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்காங்கன்றது தெரியல. துரித நடவடிக்கைகள் எடுத்தானே இப்போ வேகமான ஸ்டெப்ஸை முன் வச்சு பாப்பாவை கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த அளவுக்கு தோய்வு அப்படின்றது புரியல. ஸோ இதற்கு எக்ஸாக்டான விளக்கங்களை கண்டிப்பா போலீஸ் தரப்புல இருந்து சொல்லுவாங்க. ரீசன்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு லேட் ஆகுதுன்னா கண்டிப்பா நாயோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுதுங்க. ஏன்னா லாஸ்டா அந்த நாய் சிசிடிவியில் அகப்படும் போது அந்த நாய் வந்து நார்மலா தான் இருந்திருக்கு. ஒரு வளர்ப்பு நாய், அதுக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, வைரஸ் தாக்கமும் கிடையாது, ரேபிஸ் தோற்றம் கிடையாது, நல்லா இருந்திருக்கக்கூடிய நாய். பாப்பாவை பாப்பா காணாம போன அந்த நாள்ல கிட்டத்தட்ட பாப்பா காணாம போய் சில மணி நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் சுற்றி உலாவி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பாமாயில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு 3 டேஸ் சம்திங் கழிச்சு அந்த நாய் வந்திருக்கு. அப்படி வந்திருக்கக்கூடிய நாய் இறந்து போயிருக்குன்னா இது வந்து ஒரு மர்மமாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ நாயோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ இந்த கேஸ்ல பாப்பாவை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. கூடிய விரைவில் கண்டிப்பா ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வரப்போகுது, ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுது. ஸோ பாப்பாவை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க போறாங்க. கண்டிப்பா பாப்பா உயிரோட கிடைச்சி ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பாலாம் தைரியமா இருக்காங்க. அவங்க பாப்பாக்கு ஒன்றா இருக்காது, யாரோ கிட்னாப் தான் செஞ்சு கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்துக்கு திரும்பி இருக்கு கேஸ். போலீஸும் கண்டிப்பா பாப்பாவை மீட்டு தருவோம் அப்படின்ற ஒரு ஒரு உறுதியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைகோர்ட் அவங்க கவர்மெண்ட் எல்லாருமே இப்போ பயங்கர ப்ரெஷர் போட்டுன்னு இருக்காங்க போலீஸ் மேல. கூடிய சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்பது கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பா பாப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கிடைக்க போறா. ஸோ நம்மளுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய சாமி கிட்ட வந்து முன் வச்சிருவோம். 2 வயசு குழந்தை காணாம போனது பதறதானே செய்யும், கஷ்டப்பட தானே செய்யும் மனசு. ஸோ நம்ம மக்கள் அத்தனை பேர் ப்ரோ ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா தாங்க ப்ரோ, அப்டேட் கிடைச்சா தாங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒரு சிலர் புரியுது, அவங்களுடைய ஆதங்கங்கள் என்னன்றது புரியுது. ஸோ பாவமா இருக்கு அந்த பாப்பாவை நினைக்கும் போது. இதுதாங்க இந்த பாப்பா நியூஸ் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ். நான் நிறைய போய் தேடிட்டேன், இதை தாண்டி பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ பாப்பா கன்ஃபார்மா இந்த இடத்துல இருக்கா, இவங்க தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்ற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் பாப்பா கிட்னாப் செய்யப்பட்டிருக்கலாம், கூடிய விரைவில் கிடைச்சிருவாங்க அப்படின்ற அந்த தகவலை மட்டும் இப்போ ஃபுல்லா அவங்களுடைய நியூஸ் சேனல் வாயிலாக கேட்க முடியுது. இது ஒரு நல்ல செய்தி. ஸோ இனிமே நண்பர்களே தொடர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து முன்வைப்போம் நம்மளுடைய சாமி கிட்ட. ஸோ நம்மளுடைய தமிழ் உள்ளங்கள் அத்தனை பேர் வந்து அந்த குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க, ஏங்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த இடத்துல வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எங்க நடந்தாலும் மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க காக்குறீங்க பாத்தீங்களா, சூப்பர்யா நீங்க. உண்மையாவே சொல்றேன், பாராட்டத்தக்கவர்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் இந்த பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்த்துறேன். கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை நண்பர்களே.